ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிறது என்ன? இதை கடந்த 24 மணி நேரத்துல 2.9 கோடி மக்கள் உலக அளவுல ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு மீனிங் நிறைய பேருக்கு தெரியல. அதை நான் இப்ப சொல்றேன் ஷார்ட்டா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. போன வருஷம் இஸ்ரேல் பாலஸ்தீன் மேல போர் தொடுத்தாங்க. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா ஹமாஸ் அப்படிங்கிறவங்க இஸ்ரேல் எடுத்து போர் தொடுத்தாங்க. இல்ல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதுல முக்கியமா காசா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு பாலஸ்தீன்ல. அங்க நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. இதனால அவங்க போர் காரணமா நிறைய மக்கள் அந்த இடத்தை விட்டு வேற நாட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சில பேர் பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு மூவ் ஆயிட்டாங்க. அதுல ஒரு சிட்டி தான் ராஃபா. சோ இந்த ராஃபாங்கிற சிட்டில காசால இருக்கிற மக்கள் நிறைய பேர் டென்ட் எல்லாம் போட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேர் இருந்ததா சொல்றாங்க. சோ இந்த மாசத்துல 26ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மேல வான்வெளி தாக்குதல் நடத்தி அங்க இருக்கிற பொருளை கொஞ்சம் சேதம் பண்ணிருக்காங்க. சோ இதனால டென்ஷன் ஆன இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ராஃபாங்கிற சிட்டி மேல வான்வெளி தாக்குதல் நடத்தினாங்க. இதுல 45 பேர் இறந்து போனதா சொல்றாங்க. சோ இதுல சோகமான விஷயம் என்னன்னா இவங்க எல்லாமே காசால இருந்து கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப உலக அளவுல ஏன் எல்லாரும் கோவப்படுறாங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ரஃபால இருக்காங்க. அவங்க மேலே திருப்பி போய் அடிச்சு அவங்களை சாவடிக்கிறீங்களே அப்படின்ட்டு தான் எல்லாரும் கோவமா இருக்காங்க. இதை பத்தி இஸ்ரேல் இருக்கிற நிதன்யாகு என்ன சொல்றாருன்னா அங்க ரஃபால இருக்கிற மக்கள் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் தான், ஆனா அதுக்காக எங்களால போரை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே. இதனாலதான் உலக அளவுல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் கோவமாயிட்டாங்க. அதே மாதிரி மக்களும் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி சோசியல் மீடியால ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டே வராங்க. இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலன்னா இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.